வணக்கம். போன கிளாஸில் நாங்கள் ஒரு சின்ன அப்ளிகேஷன் உண்டு, ஜாவா அப்ளிகேஷன் உண்டு டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருந்த நாங்கள். இந்த கிளாஸில் நாங்கள் தொடர்போம். நாங்கள் எங்களோட கிளாஸுக்கு வச்ச பேர் சிம்பிள் ஆப். அது ஒரு கிளாஸ்ன்னு காட்டுறதுக்கான கீவேர்ட் கிளாஸ். இந்த கிளாஸ் வெளியிலிருந்து அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும்ன்றதுக்காக பாவித்த கீவேர்ட் பப்ளிக். கிளாஸின் ஆரம்பத்தை குறிக்கிறதுக்கு ஒரு ஓப்பன் கர்லி பிராக்கெட், கிளாஸின் முடிவை குறைக்கிறதுக்கு ஒரு க்ளோஸ் கர்லி பிராக்கெட். இதுக்கு இடையில் தான் நீங்கள் என்ன வேணும்ன்றாலும் எழுதுகிறோம். இந்த கிளாஸ் தொடர்பாக என்ன கோடிங் என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதுறாலும் இதுக்கு இடையில எழுத வேணும். இப்போ இந்த ஒரு கிளாஸை பொறுத்தவரையும் ரெண்டு விஷயம் அங்கே முக்கியமானது. ஒன்று அட்ரிபியூட்ஸ், மற்றது மெத்தட்ஸ். அட்ரிபியூட்டண்டா என்ன, மெத்தடண்டா என்ன, இதெல்லாம் நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போ நாங்கள் இது முதலாவது ப்ரோக்ராம்ன்ற முறையில் கடுமையாக அதை பற்றி கவனம் எடுத்துக்காமல் இந்த ப்ரோக்ராமில் எந்த ஒரு அப்ளிகேஷன்லையும் மெயின் என்ற பேரில் ஒரு மெத்தட் இருக்க வேணும். இதை விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு அப்ளிகேஷன், ஜாவா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிங்களா மெயின் என்ற பேரில் ஒரு மெத்தட் இருந்தாக வேணும். அப்போ இப்போ நாங்கள் டிஃபைன் பண்ண போகிறது மெயின் என்ற பேரில் ஒரு மெத்தட். அந்த மெத்தட்டும் வெளியிலிருந்து அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்க வேணும்ன்ற முறையில் அதுக்கு நாங்கள் பப்ளிக் என்ற கீவேர்டை பாவிக்கிறோம். பப்ளிக். இனி இந்த மெத்தட் இந்த குறிப்பிட்ட கிளாஸில் ஒப்ஜெக்டை உருவாக்காமலே ரன் பண்ணக்கூடிய மெத்தடாக இருக்க வேணும்ன்றதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுற கீவேர்ட் வந்து ஸ்டாட்டிக். எந்த ஒரு கீவேர்டும் ஸ்மால் லெட்டரில் இருக்க வேணும். இது ஏற்கனவே நாங்களே சொல்லியிருக்கோம், லோ கேஸில் இருக்க வேணும். பப்ளிக்ன்றது நீங்கள் டிஃபைன் பண்ண போகிற இந்த மெத்தட் வழியால் இருந்து அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும்ன்றதுக்காக. ஸ்டாட்டிக்ன்றது இந்த மெத்தட் கிளாஸுக்குரிய மெத்தட்ன்னு காட்டுறதுக்காக, கிளாஸில் உருவாகிற ஒவ்வொரு ஒப்ஜெக்ட்டுக்கும் உரியதல்ல. உதாரணமாக சொல்கிறேன்டால் மனிதன், ஹியூமன் என்றது ஒரு கிளாஸ். ஹியூமன் என்ற கிளாஸில் உருவான ஒரு ஒப்ஜெக்ட் தான் நான், இன்னொரு ஒப்ஜெக்ட் நீர். இதே மாதிரி உலகம் முழுக்க எக்கச்சக்கம் ஒப்ஜெக்ட் இருக்குது. ஹியூமன் என்ற கிளாஸில் உருவான ஒப்ஜெக்டுகள் ஒரு தொகை இருக்குது. அப்போ மனிதன் என்ற கிளாஸுக்கு டிஃபைன் பண்ணப்பட்ட மெத்தட்கள் இருக்குது. ஓடு, நட, பாய், துள்ளு, படி, இதுகளெல்லாம் மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸுகளை நீங்கள் அப்ளை பண்ணணும் என்றால் மனிதன் என்ற கிளாஸுக்கு அப்ளை பண்ண இயலாது, மனிதன் என்ற வகுப்புக்கு அப்ளை பண்ண இயலாது, ஹியூமன் என்ற வகுப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண இயலாது. ஆனால் ஹியூமன் என்ற கிளாஸில் உருவான ஒவ்வொரு ஒப்ஜெக்ட்டுக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹியூமன் என்ற கிளாஸில் உருவான ஒரு ஒப்ஜெக்ட் நான், எனக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓடு, என்னை ஓட சொன்னால் நான் ஓடுவேன், நடக்க சொன்னால் நடப்பேன், படிக்க சொன்னால் படிப்பேன். ஹியூமன் என்ற கிளாஸில் நீங்கள் டிஃபைன் பண்ணின அந்த மெத்தட்டுகள் உருவாகிற ஒப்ஜெக்டுக்கானவை அண்டு இருந்தால் உருவாகிற ஒப்ஜெக்ட்டுக்கு தான் ரன் பண்ணும், கிளாஸுக்கு ரன் பண்ணாது. மனிதன் என்ற அந்த குலத்தை, அந்த கிளாஸை நீங்கள் நடக்க சொல்லிடாது, பாய சொல்லிடாது, ஓட சொல்லிடாது. அந்த மெத்தட்டுகள் எல்லாம் மனிதன் என்ற கிளாஸில் உருவாகிற ஒப்ஜெக்டுக்குரியவை. ஆனால் மனிதன் என்ற கிளாஸுக்கே அப்ளை பண்ணக்கூடிய சில மெத்தட்கள் இருக்கும். உதாரணமாக டிஸ்ட்ராய், அதாவது மனித குலத்தையே அப்படியே முழுசாக அழித்துவிடும். இந்த மெத்தட்டை இன்னும் ஆண்டவன் கால் பண்ணல. கால் பண்ணினா அடுத்த நிமிஷம் அது எக்ஸிக்யூட் ஆகும், மனிதன் என்ற குலம் அழியும். அப்போ அந்த டிஸ்ட்ராய் என்ற அந்த மெத்தட் கிளாஸுக்குரியது, மனிதன் என்ற வகுப்புக்குரியது. மனிதன் என்ற கிளாஸில் உருவார ஒவ்வொரு ஒப்ஜெக்ட்டுக்கும் அப்ளை பண்ண தேவையில்லை, மனித கிளாஸுக்கே அப்ளை பண்ணிவிடலாம். அப்படி நீங்கள் எழுதுகிற அந்த மெத்தட் சிம்பிள் அப் பண்ண இந்த கிளாஸுக்குரியது என்று நீங்கள் சொல்லணும் என்றால் ஸ்டாட்டிக் என்ற கீவேர்டை பாவிக்கணும். அப்படி ஸ்டாட்டிக் என்ற கீவேர்டை பாவித்து நீங்கள் ஒரு மெத்தட்டை டிஃபைன் பண்ணினால் இந்த கிளாஸில் ஒப்ஜெக்டை உருவாக்காமலே நீங்கள் ரன் பண்ணலாம். இனி void. voidன்றது என்னது பாவிக்கிறோம்டா, இந்த ஒரு மெத்தட்டுக்கும் வந்து சில மெத்தட்கள் இருக்குது. சில விஷயத்தை வேண்டும், வேலை செய்யும், ஆன்சரை ஒன்றும் திருப்பி தராது. சில மெத்தட் இருக்குது உங்கள்கிட்ட இருந்து ஒன்றையும் வேண்டாது, அதுவும் எங்களுக்கு ஒன்றும் தராது, என்னத்தையும் செய்துவிடும், அவ்வளோதான், திருப்பி ஒன்றும் தராது. சில மெத்தட் இருக்குது உங்கள்கிட்ட இருந்து என்னத்தையும் வேண்டி வேலை செய்து ஆன்சர் ஒன்று எடுத்து அந்த ஆன்சரை உங்களுக்கு திருப்பி தரும். அப்படி திருப்பி தர்றது தான் ரிட்டர்ன் டைப்னு சொல்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் சம் என்று ஒரு மெத்தட் எடுத்தீங்கன்னா கூட்டு,
என்னத்தை கூட்டுறோன்னு நீங்கள் சொல்லணும். அதை ஆர்கியூமெண்ட்னு சொல்கிறாங்க. அந்த நீங்கள் கொடுக்குற அந்த நம்பர்களை வேண்டி கூட்டி வார ஆன்சரை உங்களுக்கு திருப்பி தரும், ரிட்டர்ன் பண்ணும். அப்படி ரிட்டர்ன் பண்ணுறது என்ன வகை? இப்போ உங்களோட நீங்கள் எழுத போகிற மெயின் மெத்தட் ஒன்றையும் ரிட்டர்ன் பண்ணாது என்றதை குறிக்கிறது தான் void. void என்றால் உங்களோட குறிப்பிட்ட இந்த மெத்தட் ஒன்றையும் ரிட்டர்ன் பண்ணாது. ஒரு முழு எண்ணையோ ஒரு சொல்லையோ ஒரு எழுத்தையோ ரிட்டர்ன் பண்ணாது என்று குறிக்கிறது தான் void. இனி இந்த மெத்தட்டுக்கு பேர் மெயின். மெயின் என்றால் அந்த மெத்தட்டுக்கு வைக்கிற பேர். இதுக்கு நீங்கள் என்ன ஒரு மெத்தட்டுக்கு என்ன பேர் வேணும்னாலும் வைக்கலாம், நீங்கள் விரும்பின பேர் வைக்கலாம். ஆனால் ஒரு அப்ளிகேஷன் என்றால் கட்டாயம் மெயின் என்ற பேரில் ஒரு மெத்தட் இருந்தாகணும்னு சொன்னான். அதால் இதுக்கு நீங்கள் வேறு பேர் ஒன்றும் வைக்கலாது, மெயின் என்று தான் வைக்க வேணும். ஸ்மால் லெட்டரில் எழுதப்பட்டிருக்குது, கவனிக்க வேணும். ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்கிறாங்க. கேபிட்டல் ஸ்மால் ரெண்டும் வித்தியாசமாக பார்க்கும். அப்போ ஸ்மால் லெட்டரில் மெயின் என்று எழுத வேணும். இனி இது ஏற்றுக்கொள்கிற ஆர்கியூமெண்ட் ஸ்ட்ரிங் என்ற கிளாஸில் உருவாகிற ஒப்ஜெக்டுகளை கொண்ட ஆர்க்ஸ் என்ற பேருடைய ஒரு அரே. அப்போ அரே என்றா என்ன என்றதை நாங்கள் பார்ப்போம். நான் சொன்ன ஏற்கனவே ஒரு மெத்தட்னு சொன்னால் அதுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ சம்மென்று சொன்னால் கூட்டு என்று சொல்கிறீங்களா, அப்போ என்னத்தை கூட்டுன்னு சொல்லணும். அந்த என்னத்தை கூட்டுன்றது விஷயந்தான் அந்த ஆர்கியூமெண்ட் சொல்கிறேன். அப்படி இந்த மெயின் என்ற மெத்தட்டை நீங்கள் கால் பண்ணுறேன்னு சொன்னால் உள்ளுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிங்ஸை கொடுக்க வேணும். ஸ்ட்ரிங் என்றால் கொஞ்சம் சொற்கள் எழுத்துக்கள் என்ற சேர்மானம் ஸ்ட்ரிங். அப்படி ஒரு சொல்லில் பல சொற்களை கொடுக்கலாம். இந்த பல சொற்களை வேண்டதுக்கான அரே தான் இந்த பேர். அப்போ இந்த ஆர்கியூமெண்ட் வந்து ஆர்க்ஸ் என்ற பேரில் உள்ள அரே. அந்த அரேக்குள்ள என்னத்தை நீங்கள் வைக்கலாம்ன்றா நிறைய ஸ்ட்ரிங்கை வைக்கலாம். சுருக்கமாக சொல்கிறேன்டா, இந்த மெயின் மெத்தடை கால் பண்ணும்போது நீங்கள் பல ஸ்ட்ரிங்களை கொண்ட ஒரு அரேயை ஆர்கியூமெண்ட்டாக உள்ளுக்கு அனுப்பலாம். இப்போதைக்கு உலகம் தெரிஞ்சால் போதும், இதுக்கு மேலே யோசிக்காதீங்க. யோசித்தாலும் இப்போதைக்கு விளங்காது. எப்படி கிளாஸ் ஒன்றை ஆரம்பிக்கல ஓப்பன் கர்லி பிராக்கெட்டும் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்டும் போட்டிங்களோ அதே மாதிரி தான் மெயின் மெத்தட்டை ஆரம்பிக்க ஓப்பன் கர்லி பிராக்கெட், முடிக்க க்ளோஸ் கர்லி பிராக்கெட். இதுக்குள்ளே அமைகிறது முழுக்க மெயின் மெத்தட்டுக்குள்ளே அமையும். சரியா? அப்போ இதுக்குள்ளே நாங்கள் விரும்பின அளவு ஸ்டேட்மெண்ட்ஸை எழுதி கொள்ளலாம். இப்போதைக்கு நாங்கள் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். ஒரு சொல்லொண்டை பிரிண்ட் பண்ண போகிறோம் ஸ்க்ரீனில். அதுக்கு ஜாவாவில் பாவிக்கிற ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்கோ. சிஸ்டம், இங்கே சிஸ்டம்னு சொல்லப்படுறது கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை குறிக்கிற ஒரு கிளாஸ். எடுத்தடுப்பிலேயே நீங்கள் இந்த முதலாக எழுத கவனிங்கோ. இது கேபிட்டலில் இருக்கிற முறையில் இது ஒரு கிளாஸ்ன்னு நீங்கள் அடையாளம் காணணும். அப்போ சிஸ்டம் என்று சொல்லப்படுறது உங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை குறிக்கிற ஒரு கிளாஸ். இந்த கிளாஸுக்குள்ளே இருக்கக்கூடிய பல ஒப்ஜெக்டுகளில் ஒரு ஒப்ஜெக்ட் தான் அவுட். அவுட்ன்றது அவுட்புட் டிவைஸை குறிக்கும். ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை எடுத்தால் அவுட்புட் டிவைஸ், அதாவது மானிட்டர், அதுன்ற ஒரு ஒப்ஜெக்டாக கருதப்படுது. இப்போ சிஸ்டம் என்ற கிளாஸுன்ற அவுட் என்ற ஒப்ஜெக்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடுகள் நிறைய இருக்குது. அதில் ஒரு மெத்தட் பிரிண்ட். இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் என்ன? முக்கியமான வேலை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ பிரிண்ட்ன்றது மெத்தட். அப்போ மெத்தட்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் பிரிண்ட் பண்ண சொன்னால் என்னத்தை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லணும். அதுதான் ஆர்கியூமெண்ட். என்னத்தை பிரிண்ட் பண்ணு அது இங்கே நீங்கள் சொல்லணும். அப்போ என்னத்தை பிரிண்ட் பண்ண சொன்னாலும் அது பிரிண்ட் பண்ணும். உதாரணத்துக்கு நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் ஜேபி, இதை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அப்போ நான் ஆர்கியூமெண்ட்டாக கொடுத்த விஷயம் ஒரு ஸ்ட்ரிங் என்று காட்டுறது எப்பவும் டபுள் கோட்டேஷனுக்குள்ளால் காட்டணும். டபுள் கோட்டேஷனுக்கு இடையில் என்ன எழுதினாலும் அது ஸ்ட்ரிங் என்று எடுக்கப்படும். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க உங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டத்தின் அவுட்புட் டிவைஸ் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க ஜேபி என்ற சொல்ல. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த ஒரு ப்ரோக்ராம்லேயும் இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறாங்க. ஜாவாவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியும் போது கட்டாயம் நீங்கள் செமிகோலன் போட்டு முடிக்க வேணும். இது விதி. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் செமிகோலனோட முடியணும். அதுக்காக நீங்கள் பிறகு இதுகளெல்லாம் செமிகோலன் போட்டு விட்டுறல. ஸ்டேட்மெண்ட்ஸ் இது டிக்ளரேஷன்ஸ்.
ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் செமிகாலன் போட்டு முடிக்கணும். சரியா? இதுதான் நாங்கள் எழுத வந்த ஜாவா அப்ளிகேஷன். எழுதி முடித்த உடனே நீங்கள் என்ன செய்யணும்டா, இதை நீங்கள் சேவ் பண்ண வேணும். அதுக்கு வளமையை போல் ஃபைல் சேவ் ஆஸ் போங்கோ. போய் நீங்கள் சி டிரைவில் வெப்பம், உதாரணத்துக்கு சி டிரைவில் ஒரு ஃபோல்டரை உருவாக்குங்கோ. என்ன பேர்லேயும் உருவாக்கலாம். நான் ஒரு சிம்பிளாக ஒரு பேரில் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கிறேன். இல்லாட்டி நீங்களும் உருவாக்கலாம். ஏற்கனவே உருவாக்கினதை இது அழிப்பம் வேணும்டா. இது இந்த பேரில் இருக்கிறது அழிப்பம் ஏண்டா இப்போ உருவாக்கி காட்டும். ரைட். இப்போ இதுக்குள்ள நான் ஒரு புது ஃபோல்டரை உருவாக்குறேன். நியூ ஃபோல்டர். அந்த ஃபோல்டருக்கு பேர் ஜேபி. ரைட். ஜேபி என்ற பேரில் ஃபோல்டரை உருவாக்குறோம். இந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ண போகிறோம் இந்த ஃபைலை. இந்த ஃபைலை சேவ் பண்ணும்போது கவனிங்கோ, இந்த கிளாஸுக்கு என்ன பேர் வச்சிங்க? சிம்பிள் ஆப்னு தானே வச்சிங்க. அதே பேரை இங்கே பாவிங்கோ சேவ் பண்ணிக்க. சிம்பிள் SIMPLE சிம்பிள் ஆப் APP ஆப் டாட் முக்கியம் டாட் ஜாவாண்டு போட்டு சேவ் பண்ணணும். .java போடாட்டி .txt என்று போட்டு சேவ் பண்ணி போடும். அதால் .javaண்டு போட்டு சேவ் பண்ணி விடுங்க. சேவ் பண்ணினா உங்களோட ஜாவா ப்ரோக்ராம் சேவ் பண்ணப்பட்டுடுது. இதுதான் ஒரு ஜாவா ப்ரோக்ராமை எழுதுறதுக்கான அடிப்படை ஸ்டெப்ஸ். சரியா? அப்போ நாங்கள் ஜாவா ப்ரோக்ராம்ன்ற எழுதி சேவ் பண்ணியிருக்கிறோம்.